மோர் குடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் மற்றும் தீமைகள் என்ன அப்படிங்கிறத இந்த தொகுப்பில் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல மோர் குடிக்கிறதோட நன்மைகளை பற்றி தெரிஞ்சுப்போம். உடல் சூட்டை குறைக்கும். வெயில் தாங்க முடியலைன்னா ஒரு டம்ளர் மோர் குடிங்க. இது உடலை சட்டுன்னு குளிர்ச்சியாக்கும். அது மட்டும் இல்லாமல் வியர்வை வழியா இழந்த உப்பு சத்துக்களையும் தண்ணீரையும் திரும்ப உடம்புக்கு கொடுக்கும். டீஹைட்ரேஷன் ஆகாம பாதுகாக்கும். செரிமானத்துக்கு நல்லது. மோர்ல ப்ரோபயோட்டிக்ஸ்னு நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கு. இது குடலுக்கு ரொம்ப நல்லது. சாப்பிட்ட பிறகு மோர் குடிச்சா செரிமானம் சீரா நடக்கும். அஜீரணம், வயிறு உப்புசம், மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். எலும்புகள் பலம். மோர்ல கால்சியம் மற்றும் வைட்டமின் டி சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அதனால தினமும் மோர் குடிச்சா எலும்புகள் வலுவடையும், பற்கள் ஆரோக்கியமா இருக்கும். எடை குறைக்க உதவும். இதுல கொழுப்பு மற்றும் கலோரிகள் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். மோர் குடிச்சா வயிறு நிரம்பிய உணர்வு கிடைக்கும். அதனால தேவையில்லாம அதிகமா சாப்பிட மாட்டோம். உடல் எடையை குறைக்க ட்ரை பண்றவங்களுக்கு இது பெஸ்டான ஒரு பானம். ரத்த அழுத்தம், கொழுப்பு கட்டுப்பாடு. மோர்ல இருக்கிற சத்துக்கள் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்க உதவுன்னு சில ஆய்வுகள் சொல்லுது. அதே போல கெட்ட கொழுப்பை குறைக்கவும் இதுக்கு சக்தி இருக்கு. சத்துக்கள் நிறைந்தது. கால்சியம், வைட்டமின் B12, புரதம் போன்ற பல அத்தியாவசியமான சத்துக்கள் மோர்ல இருக்கு. இது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் அவ்வளோ நல்லது. மோர் குடிக்கிறதுனால ஏற்படும் தீமைகள் இல்லைன்னா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம். மோர் இயற்கையானது என்றாலும் சில சமயங்கள்ல அது பலருக்கு ஒத்து போகாமையும் இருக்கலாம். 1. சளி காய்ச்சல் இருக்கும்போது சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு ஏற்கனவே சளி, இருமல், காய்ச்சல் இருக்கும்போது மோர் குடிக்கிறத தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா மோர் குளிர்ச்சியான தன்மை கொண்டது. இது சளியின் தீவிரத்தை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. 2. இரவு நேரத்துல தவிர்க்கணும். பெரும்பாலும் மோர், தயிர் போன்றவற்றை இரவு நேரங்கள்ல குடிக்காம இருக்கிறது நல்லது. இது சளி பிடிப்பதை அல்லது தொண்டை தொற்றை அதிகரிக்கலாம் என்று சொல்லப்படுவதுண்டு. 3. அதிக உப்பு. நம்ம மோர்ல போடுற உப்பு அதிகமா இருந்தா அது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கும் நல்லது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் உப்பை கம்மி பண்ணிட்டு குடிக்கலாம். 4. லாக்டோஸ் ஒவ்வாமை. சில பேருக்கு பால், தயிர்ல இருக்கிற லாக்டோஸ் சத்து ஒத்துக்காது. அவங்க மோர் குடிக்கும் போது வயிறு வலி, வாந்தி, பேதி போன்ற பிரச்சனைகள் வரலாம். அப்படிப்பட்டவங்க மோரை தவிர்க்கணும். 5. அதிகம் குடிக்க கூடாது. எந்த உணவா இருந்தாலும் அதிகமா எடுத்துக்க கூடாது. அளவுக்கு மீறி அதிகமா மோர் குடிக்கும் போது சிலருக்கு செரிமான பிரச்சனைகள், வயிற்றுப்போக்கு வரலாம். பொதுவா மோர் ஒரு அருமையான மற்றும் ஆரோக்கியமான பானம். ஆனா உங்களுக்கு சளி, காய்ச்சல் இருந்தாலோ அல்லது சிறுநீரகம், அதிக இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலோ உப்பு குறைவாகவோ அல்லது மருத்துவ ஆலோசனைக்கு பிறகோ குடிக்கிறது பாதுகாப்பானது.